நாடாளுமன்றத்திலே ஒன்றிய அரசிடம் நான் கேட்டிருந்த கேள்விக்கு ஒன்றிய அரசு அளித்திருக்கக்கூடிய பதிலிலே எழுத்துப்பூர்வமாக அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலே தமிழ் ஆசிரியர் ஒருவர் கூட இல்லை. முழு நேர தமிழ் ஆசிரியர்கள் யாருமே நியமிக்கப்படவில்லை. ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்திற்கும் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தமிழுக்கு ஆசிரியர்கள் இல்லை, 0 என்ற பதிலை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பிஜேபி தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது. மும்மொழி கொள்கையின் வழியாக நாம் தாய்மொழியை சொல்லித் தருவதற்கு தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மை என்ன என்பது இதில் தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டுல நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்லயே நீங்க ஹிந்தியையும் யாருமே பேசாத ஒரு மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தையும் சொல்லி தருகிறீர்களே தவிர தமிழை நீங்க சொல்லி தர்றதுக்கு தயாராக இல்லை. ஆசிரியர்களை கூட நியமிப்பதற்கு உங்களுக்கு மனம் வரவில்லை என்று இருக்கக்கூடிய நிலையில நீங்க எப்படி மும்மொழி கொள்கையின் வழியாக தமிழை சொல்லித் தருகிறீர்கள்? நிச்சயமாக மும்மொழி கொள்கையின் வழியாக ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதற்கு ஆன ஒரு முயற்சியை தான் அவர்கள் செய்கிறார்கள்.